ஒரே வருடங்களில் அசுர வளர்ச்சி அடைந்த பாஜக அதல பாதாளத்தில் இருக்கிறது காங்கிரஸ் கட்சியால ராகுல் காந்தியால இதுக்கப்புறம் பாஜகவையும் மோடியையும் எதிர்த்து ஒண்ணுமே செய்ய முடியாதா? இது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் வந்ததா இல்ல மற்ற கட்சிகளுக்கும் வந்ததா? கடந்த 2 ஆண்டுகள்ல மட்டும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பாஜக நிதிகளை குவிச்சு வச்சிருக்கிறாங்க. எப்படி வந்தது? உச்சநீதிமன்றம் இல்லீகல் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த நடைமுறை நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு பின்பும் 1 வருடங்கள்ல 85% நிதிகளை குவிச்சிருக்கிறாங்க பாஜக. கடந்த 50 ஆண்டுகள்ல காங்கிரஸ் செய்யாததை பாஜக ஒரே ஆண்டுல செஞ்சிருக்குன்னு சமூக வலைதளங்கள்ல ஜனங்கள் குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. எலக்டரல் பாண்ட் ஸ்கேம் மிகப்பெரிய அளவுல இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்க பேசப்பட்டது. 2012-14 காலகட்டங்கள்ல 2G ஸ்கேம், கோல்கேட் ஸ்கேம், CWG காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்கேம் அப்படின்ற ஸ்கேம்ஸ் பெரிதாக பேசப்பட்டு காங்கிரஸ் கட்சி திமுக இந்தியாவையே வித்துட்டாங்க, ஒரு ஐலண்டை வாங்கிட்டாங்க, 1,76,000 கோடி ஆட்டையை போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊழலுக்கு எதிரான இந்தியா, லோக்பால் அமைப்பு, இன்றைக்கு கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய் முதற்கொண்டு, பாபா ராம்தேவ் முதற்கொண்டு, அண்ணா ஹசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னே தெரியல. இது மாதிரி கிரண் பேடியில இருந்து பிரசாந்த் பூஷன்ல இருந்து ஏகப்பட்ட நபர்கள் டெல்லி ராம்லீலா மைதானத்துல மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவும் குறிப்பா திமுகவுக்கு எதிராகவும் பின்னணியில இருந்து RSSம் பாஜகவும் இயக்கி மிகப்பெரிய ஊழல் இயக்கமாக சித்தரிச்சு கோர்ட்ல ஒரு சைட்ல லீகல் ப்ரொசீடிங்ஸ் போய்கிட்டு இருக்குது. ஆனா மீடியா ட்ரையல் நடத்தி குற்றவாளிகளாகவே அறிவிக்கிற அளவுக்கு நடந்தது. ஹிந்து பேப்பர்ல எல்லாம் ஒரு 1/76 போட்டு அப்படியே 0000 போட்டு பத்திரிகைகள்ல கட்டுரைகள் வந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டுல விகடன்லாம் பயங்கரமா ஃபுல் கவரேஜ் கொடுத்து எழுதுனாங்க. ராசா இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாரு, இத்தனை லட்சம் கோடி வச்சிருக்கிறாரு, கலைஞர் டிவில இவ்வளவு கைமாறி இருக்கு அப்படின்னு அள்ளி ஊத்துனாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு எத்தனை ஊழல்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அரசுல இருக்கக்கூடிய CAG அறிக்கையிலேயே 7.5 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கடந்த 2024க்கு முன்பு, தேர்தலுக்கு முன்பு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பு கொடுத்துச்சு. இந்த எலக்டரல் பாண்ட் அது இல்லீகல், சட்டத்துக்கு விரோதமானது அப்படிங்கிற தீர்ப்பு கொடுத்துமே இந்த ஊடகங்கள் அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு மறுத்தது. ஏன்னா கிட்டத்தட்ட 70% மேலான கார்ப்பரேட் ஃபண்டிங் ஃபுல்லா வசூல் பண்ணது பாஜக. அதுலயும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த அமலாக்கத்துறை, CBI, வருமான வரித்துறைய வச்சு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களையும் பெரும் தொழிலதிபர்களையும் மிரட்டி பாஜக எலக்டரல் பாண்ட் மூலமாக நிதிகளை திரட்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களோ தொழிலதிபர்களோ காங்கிரஸ் கட்சிக்கு நிதியை கொடுக்கறாங்கன்னா அதையும் மிரட்டி கொடுக்க விடாம பண்ணிருக்காங்கன்னு காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு வச்சுச்சு. மிகப்பெரிய அளவுல இந்தியா முழுக்க வசூல் வேட்டையை நடத்தி இருக்கிறாங்க. அதை என்றைக்கு உச்சநீதிமன்றம் இல்லீகல் அப்படின்னு தடை செஞ்சாங்களோ அது எல்லாரும் நினைச்சாங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் அவ்வளவுதான் பாஜக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பாஜக வேற ஒரு ரூட், எலக்டரல் பாண்ட் போயிருச்சு. இப்ப எலக்டரல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ரீதியில எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸும் எலக்டரல் ட்ரஸ்ட் மூலமாக நிதிகளை அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற இந்த சட்டத்தை கொண்டு வந்தது ஆக்சுவலா காங்கிரஸ் கட்சி தான். ஆனா காங்கிரஸ் கட்சி 50 ஆண்டு காலமாக இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்குது, 50 ஆண்டுக்கு மேல. ஆனா அவர்களுடைய வசூல் பாத்தீங்கன்னா 130 கோடி தான். இப்ப கரண்டா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இது 130 கோடி. ப்ராபப்ளி லிக்விட் கேஷா இருக்கலாம், இல்ல இந்த ஓரிரு வருடங்களுக்குள்ளாக நிறுவனங்கள்ட்ட இருந்து அவர்கள் ரிசீவ் பண்ண தொகைகளா இருக்கலாம். ஆனா பாஜக பாத்தீங்கன்னா 10,000 கோடிக்கு மேலாக கேஷ் மட்டும் அக்கௌண்ட்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற அறிக்கை சமீபத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சியவே கலப்புச்சு. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் பாத்தீங்கன்னா 2023-24 நிதியாண்டு மற்றும் 2024-25 நிதியாண்டு, இந்த 2023-24 நிதியாண்டுல மட்டும் 3,900 கோடி ரூபாய் வந்திருக்கிறதாக சொல்லப்படுது. 3,900 கோடி இந்த எலக்டரல் ட்ரஸ்ட் மூலமாக பாஜகவை ரிசீவ் பண்ணிருக்கிறாங்க. அதே இது 2024 மற்றும் 25 அந்த பினான்சியல் இயர் காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 6,600 கோடிக்கு மேலாக
மொத்தமாக ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக சேர்க்கிறப்ப இந்த 2 ஃபினான்ஷியல் இயர்ல மட்டுமே 10,000 கோடிக்கு மேலாக சொத்துக்களை அள்ளி குவிச்சிருக்கிறாங்க பாஜக. இதே காலகட்டங்கள்ல மற்ற கட்சிகள், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், மற்ற மாநில கட்சிகளாக இருக்கட்டும், கம்பேரிட்டிவா பார்த்தா 15% கூட இதுல வாங்கல. 85% வந்து பிஜேபி தான் இந்த எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலமாக பணத்தை அள்ளி குவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டா வந்து இப்போ வெளிவந்திருக்கிறது. இது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியை உருவாக்குது. காரணம் என்னன்னா, ஊழலை ஒழிப்போம், டிரான்ஸ்பரண்டான கவர்னன்ஸ் கொண்டு வருவோம், இந்திய மக்களுக்கு வந்து ஊழல் பணத்தை எல்லாத்தையும் மீட்டுட்டு வந்து நாங்க நலத்திட்டங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க தான். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தொகையை ஈட்டு இருக்கிறாங்க. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, ரொம்ப சங்கடமான கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, கொரோனா காலகட்டங்கள்ல கம்பல்சரியா எல்லாருக்கும் கோவிஷீல்டு அப்புறம் வந்து இன்னொரு இன்ஜெக்ஷன் வந்து போடணும்னு சொன்னாங்க. அதுல சீரம் இன்ஸ்டிடியூட்ல இருந்து தான் இவங்க அந்த தடுப்பூசி எல்லாம் அதிகப்படியான பர்ச்சேஸ் வந்து இந்த கவர்மெண்டே பண்ணாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன், சீரம் இன்ஸ்டிடியூஷன் ஒரு பிரைவேட் கம்பெனி, அவர்கள் வந்து 100 கோடி ரூபாய் எலக்டரல் ஃபண்டா எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலமாக பாஜகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேமாக பேசப்படுது. ஆனா பாஜக இந்த ஸ்கேம் எல்லாத்தையும் லீகலைஸ் பண்ணிருக்கிறாங்க, சட்டத்தின் மூலமாக இவர்கள் வசூலிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. ஆனா இதே காலகட்டங்கள்ல காங்கிரஸ் மீது வைக்கப்பட்ட ஊழல் புகார்கள்ல எத்தனை புகார்கள் இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்குது, அவர்கள் மீது எத்தனை நடவடிக்கைகள் எடுத்து சட்டப்பூர்வமாக தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க அவதூறையும் குற்றச்சாட்டையும் வச்சு மீடியா ட்ரையல் வச்சு மக்களை நம்ப வச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டு இவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடிக்கணக்கில் சொத்துக்களை சேர்த்துக்கிட்டு வராங்க. அது மட்டும் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. இப்போ வந்து உலக குறியீட்டுப்படி மற்ற நிறுவனங்கள் வந்து கணக்கிடுறாங்க இல்லையா, இந்தியாவினுடைய பூவர் பீப்புள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு அப்படின்னு ஸ்டாண்டர்டா ஒரு கணக்கீட்டு முறை இருக்கும். அந்த கணக்கீட்டு முறையை வச்சு பார்த்தா இந்த மோடி அரசாங்கத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பல்வேறு வகைகள்ல பின்தங்கி இருக்கும். ஆனா இப்ப இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, டோட்டலா அந்த கணக்கீட்டு முறையவே மாத்திட்டு எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கிற மாதிரி கொண்டு வராங்க. அந்த ஹியூமன் இண்டெக்ஸை கால்குலேட் பண்றதா இருக்கட்டும், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை கால்குலேட் பண்ற விதமா இருக்கட்டும், ஜிடிபியை கால்குலேட் பண்ற விதமா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு கணக்கீட்டு முறையும் இவர்களுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்றாங்க. இது தாண்டி இவர்களுடைய கட்சிக்கு வருமானம் வர்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. மற்ற கட்சிகளுக்கு வருமானங்கள் போகக்கூடாத அளவுக்கு பண்றாங்க. அப்படின்னா தேர்தல் அப்படின்னு வர்றப்ப முழுக்க பாஜக கிட்ட மட்டும் பல ஆயிரம் கோடி காசு இருக்குது, மற்ற கட்சிகள்கிட்ட காசே கிடையாது. அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையம் இவர்களுடைய கைப்பாவை போல இருக்குது. இவர் பாஜகவுக்கு ஏற்ற மாதிரி தேர்தல் விதிகள், நடத்தைகள் அனைத்தையும் சேஞ்ச் பண்றாங்க. மற்ற கட்சிகள் வந்து செயல்பட முடியாத அளவுக்கு அவர்களுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்படுது. அப்படின்னா இது ஜனநாயகமா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்ப மாநில கட்சிகள் திமுகவையும் சேர்த்துதான், மம்தா பானர்ஜில இருந்து, திமுகல இருந்து, தேஜஸ்வி யாதவ்ல இருந்து, அகிலேஷ் யாதவ்ல இருந்து எல்லாருமே மாநில கட்சிகள் தான். இவ்வளவு சின்ன கட்சிகள் 10,000 கோடி 20,000 கோடின்னு கேஷ் வச்சிருக்காங்க. இது போக இன்னும் பல சொத்துக்கள்லாம் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட பாஜகவை எதிர்த்து எப்படி ஜனநாயக ரீதியில போட்டி போட முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது. இப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து மோடியை பாத்தீங்களா எப்படி அச்சீவ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஃபயர் விடக்கூடிய ஒரு அவங்களுக்குமே இது வந்து இன்னைக்கு தெரியாது இதனுடைய ஆபத்து, இதனுடைய விளைவுகள் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல தான் அது தெரியும். எப்படி வந்து ஒரே ஆள்கிட்ட, ஒரு கட்சி கிட்ட எல்லாமே குவிஞ்சு கிடக்கு, எல்லா அதிகாரங்களும், எல்லா பணங்களும், எல்லா வரம்புகளும் உள்ளே இருக்குதுன்னா மற்றவர்களால எப்படி போட்டி போட்டு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி. ஏற்கனவே இந்த எலக்டரல் சிஸ்டம், நீதிமன்றங்கள், ஒரு சில விஷயங்கள் தான் இந்தியாவுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்க வகையில இந்திய மக்களுக்கு இருந்துச்சு. இன்றைக்கு இடஒதுக்கீடுல இருந்து, நீதிமன்றத்திலிருந்து, கல்வி நிறுவனங்கள் வரைக்க, தேர்தல் ஆணையம் வரைக்க எல்லாமே பாஜகவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து RSS சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடிய நபர்கள் உயரிய பொறுப்புகள்ல வந்து உட்கார்ந்துட்டு அதிகாரங்களை கைப்பற்றிட்டாங்கன்னா, விதிகளையும் சட்டங்களையும் எல்லாத்தையும் அவர்களுக்கு சாதகமாக மாத்திட்டாங்க அப்படின்னா இந்தியா ஒரு ஜனநாயக நாடா இருக்குமா? இன்றைக்கு நாளைக்கு அதானிக்கு வந்து பெரிய அளவுக்கு பணம் தேவைப்படுது, இல்ல வேற ஒரு பெரிய நிறுவனத்துக்கு பணம் தேவைப்படுதுன்னா அந்த நிறுவனங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த அரசு விதிகளை மாத்துவாங்க. அந்த பணத்தை எல்லாமே மக்கள் கிட்ட இருந்து தான் வசூல் பண்ணுவாங்க. இப்போ பாஜக கட்சிக்கு ஒரு கட்டு போயிடும், மீதி கட்டை வந்து அந்த நிறுவனம் வந்து லாபமா பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்திய மக்கள் உழைச்சு வரியாக இந்த அரசுக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குமே தவிர, இந்திய மக்கள் கடைசி வரைக்கும் இந்த மோடி அவர்கள் ப்ராமிஸ் பண்ணார் இல்லையா, நான் ஆட்சிக்கு வந்துட்டா பொற்காலம் வந்துடும், அம்ரித் கால்
அப்படின்னு அள்ளி விட்டார்ல, அதெல்லாம் ஒரு நாளும் நடக்க போறதில்ல. இவர்கள் மட்டும் மொனாப்பலியாக ஒட்டுமொத்த அதிகாரங்களையும் ஒட்டுமொத்த வளங்களையும் பணத்தையும் குமிச்சுக்கிட்டு வருவாங்களே தவிர்த்து இவர்கள் மக்களுக்கு நல்லதே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற பொசிஷன்ல தான் போயிட்டு இருக்கு. வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா கான்ட்ராக்டுகளும் அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்கப்படுவதற்கு பின்னணியில மிகப்பெரிய அளவுல நிதி சுரண்டல்கள் இருக்கு, வளங்களை சுரண்டுதல் இருக்குது, மக்களுடைய சொத்துக்களையும் அரசு சொத்துக்களையும் கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ பிளேட்டண்டா வெளிப்படையாகவே இந்த எலக்டரல் ட்ரஸ்ட் மூலமாக இவ்வளவு பணத்தை வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவர்கள் ஊழல்வாதிகளா இல்ல காங்கிரஸ் ஊழல்வாதியா அப்படிங்கிற கேள்வி வருது. இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.